பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே புது வருட ஆராதனையில் தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுவதற்காக நாம் தேவனிடத்தில் அவைகளை திரும்ப திரும்ப கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. எனவே அவ்வண்ணமாக தேவ சமூகத்தில் நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமது வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நமக்கு ஜெயம் தருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 1 கொரிந்தியர் 15:57 நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே நம் வாழ்வு முழுவதும் தேவன் நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவார். நாம் தியானித்த அதே காரியங்களை நான் திரும்ப நினைப்பூட்டுகிறேன். அன்றைக்கு மோசே காலத்திலே சமுத்திர தண்டையில், சிவந்த சமுத்திர தண்டையில் அவர்கள் நின்ற பொழுது ஜலத்தை பிளந்து ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. யாத்ராகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. சரித்திரம் முழுவதும் சொல்ல போகவில்லை. நாம் ஏற்கனவே தியானித்த வசனங்கள், செய்தி இன்றைக்கு நினைப்பூட்டி ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜலத்தை பிளந்தபடியினாலே இஸ்ரவேலர்கள் சத்துருவின் கைக்கு தப்புவிக்கப்பட்டு அதற்கூடாக சேமமாய் ஆழங்களில் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்து சமுத்திரத்தை கடந்து அக்கரைப்பட்டார்கள். அல்லேலூயா. பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினதினால் அவன் தன் சேனைகளோடு அவனும் பின்தொடர்ந்து வந்து அந்த சேனைகள் நடுச்சமுத்திரத்தில் நிற்கிற வேளையிலே இஸ்ரவேலர்கள் மறுகரையில் ஏறிவிட்டார்கள். அந்த சமுத்திரம் திரும்பி வரும்படி கர்த்தர் செய்தார். அது அப்படியே அந்த சத்துருக்களின் சேனையை முழுமையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றுமே இனி காண மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தேவன் அந்த வெளி சத்துருக்கள், அந்த அடிமைப்படுத்தின சத்துருக்கள், ரொம்ப உபத்திரவங்களை அவர்களுக்கு கொடுத்த அந்த சத்துருக்களை முழுமையுமாக அழித்து இஸ்ரவேலருக்கு ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நமக்கு எதிராய் பிசாசின் ஆவிகள் பல கிரியைகளை செய்து நம்மை அழிக்க துடிக்கின்றன. அந்த பிசாசின் ஆவிகளின் கிரியைகள் முற்றிலும் அழிந்து போக தேவன் கிரியை செய்வார். நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல அந்த மந்திரவாதங்கள், சூனியங்கள், இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு எதிராய் வைக்கிறார்கள். அவைகள் வந்து சில குடும்பங்களில் போராடுகிறது. சில குடும்பங்கள் அதனால் மிகுந்த உபத்திரவம், தீமை அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றி அந்த கிரியைகளை அழித்து கர்த்தர் ஜெயம் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல மதம், ஜாதி, இனம், மொழி என்பவைகளில் ஒரு வெறி கொண்ட சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்களால் சில தேவ மக்களுக்கு, சில நீதிமான்களுக்கு, நல்லவர்களுக்கு பல போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வேலை பார்க்கிற இடம், படிக்கிற இடம், குடியிருக்கிற இடம், இப்படியெல்லாம் இருக்கிறது. அதுபோல் ஒரு மதத்துக்கு விரோதமாக இன்னொரு மதத்தினர் எழும்ப செய்கிற அந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட மதவெறி, ஜாதிய வெறி, இனவெறி, மொழிவெறி போன்றவைகளினால் வரக்கூடிய தாக்குதல்கள், அந்த மாதிரிப்பட்ட எதிர்கிரியைகள், அவைகளையும் கர்த்தர் அழித்து நமக்கு பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா.
அப்போ இவைகளெல்லாம் மறந்து விடாதபடி நாம் தேவனிடத்தில் இதை செய்யும் என்று மன்றாடும் பொழுது தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் தருவார். அல்லேலூயா. துன்மார்க்கர்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், அக்கிரமம் பண்ணுகிறவர்கள், அநீதி அநியாயம் இழைக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் நடுவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், அவர்களால் உபத்திரவங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயம் ஜெயம் தருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் தியானித்த வார்த்தை நிலத்தை பிளந்து ஜெயத்தை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. எண்ணாகமம் 16:31 அவன் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே, மோசே சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. கோராகு, தாத்தான், அபிராம் அவனோடு சேர்ந்து மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய், தேவ நியமனத்துக்கு விரோதமாய் எழும்பின முழு கூட்டத்தார் நின்ற நிலம் அது பிளந்து அவர்களை உயிரோடே பூமி விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே பார்க்கிறோம், சபைக்கு உள்ளே இருக்கிற, சபைக்குள்ளே எழும்புகிற எதிர்ப்புகள், போராட்டங்கள், தீமைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை அவமதிக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தமானவைகளை அவமதிக்கிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவமதிக்கிறது போன்ற பல கிரியைகள் செய்கிறார்கள். அப்படி பேச்சுகள், வார்த்தைகள், செய்கைகள் சபைக்கு எதிராக சபைக்குள்ளே இருந்தே பிசாசின் தந்திரத்தினால் எழுப்பப்பட்ட கூட்டங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணாகமம் 16:33 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். இது ஒரு பயங்கரமான வார்த்தை. சபையின் நடுவில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், அவள் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் அழைத்து சபையின் நடுவே கொண்டு வைத்திருக்கிறார். ஆனால் சபையின் நடுவே இருந்து கொண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய திட்டங்களுக்கும் சித்தத்துக்கும் நியமனத்துக்கும் தேவ அதிகாரத்துக்கும் அறிந்தோ அறியாமலோ யார் கையிலோ விழுந்தோ அப்படி எதிர்கிரியைகள் செய்கிறவர்கள், அவர்களால் சபை பாதிக்கப்படுகிறது. அவர்களால் அநேக மக்கள் கண்ணீருக்குள் ஆகிறார்கள். இடறல்கள் உண்டாகிறது. அநேகர் இயேசுக்குள் வர முடியாத இடறல்கள் உண்டாகிறது. அப்படி வரும் பொழுது கண்டிப்பாக தேவன் அந்த வார்த்தை சொன்ன போல சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். இந்த நிர்பந்தம் ஒருவருக்கும் வரக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக சபைக்கு இடறல் தொடருமே என்றால் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த விஷயத்தை வைத்து கள்ளத்தீர்க்கதரிசிகள், வேத புரட்டர்கள், இவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவர்கள், சபையிலிருந்து எழும்புகிறவர்கள், சபைக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய மார்க்கத்துக்கு எதிரான உபதேசங்கள் கொடுக்கிறவர்கள், அதற்கு எதிராய் கூட்டம் கூடுகிறவர்கள், இப்படிப்பட்டவருடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதனால் அநேகர் இடறி போகிறார்கள். சில குடும்பங்கள், விசுவாசத்தில் நின்ற குடும்பங்கள், அதிலே ஒரு நபரை அவர்கள் பிடித்து கொண்டு போய் மூளைச்சலவை செய்து அப்படி தவறான உபதேசத்துக்குள்ள ஆக்கி போட்டதுனால அந்த நபர் நிமித்தம் அந்த குடும்பம் மிக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. சபையிலிருந்து சில விசுவாசிகளை பிரித்து கொண்டு போறதுனால சபை வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறது. என்ன வேதனை? எங்களுக்கு 4 பேர் போயிட்டாங்க, அது மட்டும் அல்ல, போனது சங்கடம்தான், அதை விட அவர்கள் நல்ல பாதையிலிருந்து கெட்ட வழிக்கு போயிட்டாங்களே, இது தவறல்லவா, இது அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்காதே, அந்த பாரத்தோடு கூடிய ஒரு இதுதான் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வது. அல்லேலூயா. யார் மேலே எரிச்சலோ கோபமோ வச்சல்ல, மாம்ச வைராக்கியம் கொண்டல்ல. இப்படிப்பட்ட இடறல்கள் தவிர்க்கப்படணும். இதில் பிடிபட்டு போனவர்கள் புத்தி தெளிந்து அவர்களும் சரியான சத்தியத்தை அறிய வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்து மார்க்கம், குறிப்பாய் ஆவிக்குரிய வட்டாரங்கள் மிக கேவலமாய் வெளியே சித்தரிக்கப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான்.
இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், வேத புரட்டர்கள், இவர்களால் ரொம்ப தூஷணங்கள், தேவனுடைய நாமத்தை பலரும் தூஷிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான பேச்சுகள்லாம் வருகிறது. இது அடங்க வேண்டும், இல்லை அகப்பட்டவள் திருந்த வேண்டும். அதற்கு ஆண்டவர் நிலத்தை பிளந்து ஜெயத்தை தருகிற கர்த்தர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசை அவர்கள் அழிய வேண்டும் என்பதல்ல. நான் அன்னைக்கு அந்த பிரசங்கத்திலே சொன்னேன், எந்த நிலத்தில் நிற்காங்க அது கொஞ்சம் பிளந்தா தான் இவங்க திருந்துவாங்க. ஒரு அமைப்புக்கு மேலே நிற்கிறாங்க, அந்த அமைப்பு இல்லாமல் போனால் தான் இவங்க திருந்துவாங்க. அந்த நிலம் பிளக்கட்டும். அல்லேலூயா. ஒரு கூட்டணி வச்சு நிற்கிறாள், அந்த கூட்டணி என்கிற நிலம் என்ன செய்யட்டும், பிளக்கட்டும். அப்போ தான் அவங்க திருந்துவார்கள். பணத்தை வாரி இறைத்து சிலர் இந்த உபதேசங்களை கொடுக்க ஏற்பாடு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அந்த பணம் என்கிற நிலத்துக்கு மேலே நின்று தான் பலர் பணத்துக்காக இதை செய்கிறாங்க. அப்போ அந்த பணம் என்கிறது அங்கே போச்சுன்னா, அந்த நிலம் பிளந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இப்படிப்பட்ட நிலங்கள் பிளக்கட்டும் என்று தான் நம்முடைய விருப்பம். அதற்கு மேல் கர்த்தர் நியாயாதிபதி, கர்த்தர் சர்வாதிகாரி, நாம் அவர்கிட்ட போய் சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவர் செய்ய வேண்டியதை செய்வார். சில சமயம் எண்ணாகமத்தில் இப்பொழுது வாசித்தது போல செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனால ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம தாழ்மையோடு ஜெபிப்போம், புரிந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. அதே போல சபைக்குள்ளே மாம்சத்துக்குரியவர்கள், தேவனுடைய நியமங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் போல தங்களை காட்டிக்கொள்ளுவார்கள், மிஞ்சின நீதிகளை பேசுவார்கள், நாங்கள் தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் உள்ளே கிடப்பதெல்லாம் சுயமும் பெருமையும் மாம்ச கிரியைகளுமாக இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோ அதை புரிந்து கொள்ளாதபடி எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தன்னைத்தானே சபையிலே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள், சபையின் காரியங்களில் அவசியம் இல்லாமல் தலையிடுகிறவர்கள், தேவ ஊழியரை சபையை நடத்த விடாமல் போய் ஆலோசனைகள் கொடுக்கவும் அவரை பிடித்து தங்கள் வழியில் நடத்த யோசிக்கிறவர்கள், சபைக்குள் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறவர்கள், 2-3 கோஷ்டிகளாக சபைக்குள்ளே ஃபார்மேஷன் பண்ணுகிறவர்கள், இது எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள். வீடு வீடாய் போய் ஊழியரை பற்றி அவதூறு பேசுகிறது, இன்னொரு விசுவாசியை பற்றி அவதூறு பேசுகிறது. சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்தால், ஒரு திட்டத்தை முன்வைத்தால், அதை பற்றி அங்கே விசுவாச வீடுகளெல்லாம் போய் இவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள். ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி சென்று சுவிசேஷத்தை சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியத்துக்கு வீடு வீடா தெரிவாக கூட்டணி வைத்து தெரிவார்கள். இது சில சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இதான் மாம்சத்துக்குரியவர்களுடைய கிரியை. அவர்கள்தான் இந்த பிரிவினைவாதம், தீமைகளை உண்டு பண்ணுவது, நல்லா சபையை நேசித்து கர்த்தரை நேசித்து நிற்கிறவளை இடர பண்ணுவது போன்ற பல காரியங்கள். இப்படி நமக்குள் எந்த தன்மையும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய கோபத்தை நமது வாழ்வில், நமது தலைமுறைகள் மேல் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஒருபொழுதும் நிலத்தை பிளந்து டைரக்டா ஒரு கூட்டத்தை விழுங்கி போட்ட சரித்திரமே இல்லை. இங்க மட்டும்தான் எண்ணாகமம் 14 தான் அந்த சரித்திரமே இருக்கிறது. எவ்வளவு கோபம் கொண்டிருப்பார். அல்லேலூயா. அதனால புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து நாம நிற்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்டவருடைய கிரியைகள் அடங்கணும். ஏன் இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்? இந்த கிரியைகள் பெருகி 4 பேர் இப்படி கோராக போல, தத்தான போல, அபிராம் போல ஆனால் அவங்களுக்கு தான் அழிவு. அதுக்கு முன்னால திருத்தணுமே என்று சொல்லித்தான் நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவதாக நாம் பார்த்தோம், கன்மலையை பிளந்து ஜெயத்தை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. சங்கீதம் 78:15, வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ அன்றைக்கு தாகத்தினால் நான் வறண்டு சாக வேண்டிய நிலையில் அந்த ஒட்டுமொத்த ஜனமும் அழியணும், தாகத்தால் செத்து அழியக்கூடிய நிலை, ரொம்ப சங்கடம். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், செங்கடலை ஜெயமாய் கடந்து வந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? தாகத்தினால சாக வேண்டிய பரிதாபம். அப்பதான் கர்த்தர் கன்மலையை பிளந்தார். அல்லேலூயா. தண்ணீர் நதியாய் புறப்பட்டது. அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் தாகம் தீர்க்கப்படத்தக்கதாய், ஜீவன் மறுபடி அவர்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் அவர்களுக்கு ஆண்டவர் அதை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். வறுமையினாலே,
கடன் பாரத்தினாலே, சில அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளினாலே, வேலை இல்லையே, தொழில் வாய்ப்பு இல்லையே, விவசாயம் எனக்கு நன்மையை தரவில்லையே என்று சொல்லி அநேகர் வேதனையோடு இருக்கிறார்கள். புத்திர பாக்கியம் இல்லையே, எனக்கு பிள்ளைக்கு விவாகம் நடக்கலையே என்றெல்லாம் இல்லாமையினால் தாகத்தோடு ஐயோ என்று சொல்லி நாவரண்டு நிற்கிறது போல இந்த அடிப்படை காரியங்கள் என் வாழ்வில் நடக்கலையேன்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தானே கன்மலையை கர்த்தர் பிளக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் முன்னிருந்த ஜபம் இல்லையே என்று சொல்லி, வேதவசன தியானம் எனக்கு அவ்வளோ தூரம் சரியா வரலையே, வசன வெளிப்பாடுகள் கிடைக்கலையே என்று சொல்லி, அபிஷேகத்தின் வல்லமை குன்றி போயிருக்கிறது அல்லது காணாமல் போய்விட்டது, வல்லமை வரங்கள் இன்றைக்கு எனக்கு இல்லையே, எனக்கு எவ்வளோ ஞானம் இருந்துச்சு, விவேகம் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு தப்பு தப்பாக தீர்மானங்களை எடுத்து கடைசியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு இருக்கிற பலர் உண்டு. இவ்வளோ ஊழியம் செய்கிறோம், வாசல் திறக்க மாட்டேங்குதே, ஒரு ரட்சிப்பின் கிரியை இல்லையே என்று வேதனைப்படுகிற ஊழியக்காரர்கள், ஆத்துமாதாயகர்கள் உண்டு. எல்லாருக்கும் தான் இன்றைக்கு கன்மலைகள் பிளந்து தண்ணீர் புறப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு ரிவிஷன் போல உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதை மனசில் நல்லா பதிச்சுக்கிடுங்க. தொடர்ந்து போராடி மன்றாடி கேட்க கேட்க கர்த்தர் இதெல்லாம் நமக்கு தருவார். அல்லேலூயா. கன்மலைகள் பிளக்கணும். நான்காவதாக நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தையே பிளந்து, சிலுவையில் தன் சரீரத்தையே பிளந்து நமக்கு ஜெயம் தந்தவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 27:50-51 இயேசு சிலுவை பாடுகளை வெற்றியாய் நிறைவேற்றி பிதாவின் கையில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் மரித்த பொழுது 50ஆம் வசனம், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பாருங்க. அவர் சிலுவையில் வெற்றியாக அந்த திட்டத்தை, தேவ திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி அவர் ஜீவனை விட்ட உடனே நடந்தது பாருங்கள். அங்கே அழகாய் படிக்கிறோம், ரெண்டாக கிழிந்தது, அதிர்ந்தது, பிளந்தது, திறந்தது, எழுந்திருந்தார்கள். எல்லாம் ஒரு பெரிய அற்புதமான காரியம். கன்மலைகள் பிளந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் ஞான கன்மலை ஆகிய இயேசு என்று இயேசுவை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த ஞான கன்மலை பிளக்கப்பட்ட பொழுது, அவருடைய சரீரம் பிளக்கப்பட்ட பொழுது, அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாய் கிழிக்கப்பட்டது என்றால் என்ன? இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இப்பொழுது அந்த திரை கிழிக்கப்பட்டு விட்டது. எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் கிருபாசனத்தண்டை கிட்டி சேருங்கள், எல்லாருக்கும் இயேசு மூலம் வாசல் திறக்கப்பட்டு விட்டது, புதிதும் ஜீவனுமான மார்க்கம், வழி திறக்கப்பட்டு விட்டது என்பதை காட்டுவதற்குத்தான் இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனால் நமக்கு திறக்கப்பட்ட ஊற்று, எப்படி கன்மலை அடிக்கப்பட்ட பொழுது அங்கே தண்ணீர் பாய்ந்து வந்ததோ, அதே போல இயேசுவின் சரீரம் அடிக்கப்பட்ட பொழுது அங்கே இரத்தம் புறப்பட்டு வந்தது. இரத்தமும் தண்ணீருமா கடைசியில் வந்தது. இனி இரத்தம் வர்றதுக்கு இல்லப்பா என்று சொல்ற அளவுக்கு அவருடைய முழு இரத்தமும் நமக்காக ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. அதே போல அவர் மரித்து உயிர்த்து அவர் பரமேறி சென்றார். பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஜீவநதியாய் வந்தார். அல்லேலூயா. இயேசுவாகிய ஞான கல்மலை சிலுவையின் மேல் அடிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவி ஊற்றெடுத்து பாய்ந்தார். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை இது நமக்கு காட்டுகிறது. இதெல்லாம் தருகிற விஷயம் என்ன? இயேசு சிலுவையில் அவருடைய சரீரம் பிளந்து திரைச்சீலை கிழிந்து அன்றைக்கு ஒரு பெரிய கிரியை நடந்ததே, அதனுடைய தொடர்ச்சியாக ரட்சிப்பின் கிரியை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு ஊக்கமாக ஜெபிக்கணும். ரட்சிப்பின் கிரியை அதிகமாக நடக்கணும். சாபங்கள்லேருந்து மக்கள் விடுதலை பெறணும்.
பாவ மன்னிப்பாகிய அல்லது பாவ விமோசனமாகிய ஆத்ம ரட்சிப்பு, அடுத்தது சாப விமோசனம். சாப கட்டுகள் எல்லாம் உடைந்து மக்கள் ஆசீர்வாத பாத்திரங்களாய் எழும்பணும். அந்த கிரியை நடக்கணும். ரோகசாந்தி உண்டாகணும். வியாதிகள் சுகமாகணும். இன்றைக்கு அந்த குறைபாடுகள் எல்லாம் மாறணும். அற்புதங்கள் உடனுக்குடன் நடக்கணும். வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்று இயேசு சுகம் தந்தார் என்று எழும்ப வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிரியைகள் அங்கே சிலுவையிலே திறக்கப்பட்டது. பிசாசின் மேல் ஜெயம். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு மறுபடியும் பிடிச்சி தனக்குள் அடிமைப்படுத்த பார்க்கிறான். அந்த நிலைமை இல்லாமல் மக்கள் பிசாசின் மேல் ஜெயத்தை பெற்று தேவ மக்கள் எழும்ப வேண்டும். அதே போல பாதாளத்துக்கு போண்டிய ஆத்துமாக்கள் அநேக ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த சிலுவையில் திறக்கப்பட்ட ஊற்றினால் உண்டாகிற நன்மைகள். இவைகள் நன்றாக வரணுமே, அந்த ஜெயம் உண்டாகணும். பாவத்துக்கு யார் அடிமைப்பட்டு கிடக்கிறார்? உலக சிநேகத்துக்கு யார் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள்? சாபத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார், பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் விடுதலை உண்டாகணும், ஜெயம் வரணும். அல்லேலூயா. விசுவாசிகள் கூட, ஊழியர்கள் கூட பாவத்தை ஜெயமெடுக்க முடியாமல் திணறுகிற ஒரு பொல்லாத காலம் இந்த காலம். அவ்வளவு தூரம் பாவத்தை பிசாசு பல விதங்களில் விட்டுக்கொண்டே இருக்கிறான். அது பயங்கரமாய் மோதிக்கொண்டே இருக்கிறது. நான் அதுக்கு விதிவிலக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மோதல் இருக்கிறது. அப்போ அதில் முதல்ல ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பு பெறணும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். இனி திரும்ப அதில் விழுந்து மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற அந்த நிலை மாறி அதை மேற்கொள்ளுகிற ஒரு ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா. அப்போ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. வசனம் தெரியும் தானே? ஒரு வார்த்தை சொல்லலாமே, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அதுதான் ஜெயம். பாவம் என்ன ஒருபொழுதும் மேற்கொள்ளாதபடி நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன்னா, நான் கிருபைக்கு, மனத்தாழ்மைக்கு நான் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்த்தோம், ஒலிவ மலையை பிளந்து ஜெயம் தரப்போகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சகரியா 14:4 பார்க்கிறோம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அல்லேலூயா. இது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை, இரண்டாம் வருகை, அவர் பரிசுத்தவான்களோடு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிற வருகை. அதற்கு முன் 7 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய ரகசிய வருகை நடக்கும். அப்பொழுது இயேசு ஆகாயத்தில் வருவார், பூமிக்கு வரமாட்டார், ஆகாயத்தில் வருவார். அப்பொழுது பரிசுத்தவான்கள் ஒரு இமைப்பொழுதில் எடுத்து கொள்ளப்படுகிற நிகழ்ச்சி நடக்கும். அப்புறம் 7 ஆண்டுகள் அந்த பரிசுத்தவான்களை அவர் பிதாவின் சமூகத்தில் அழைத்து சென்று ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்கிற 7 ஆண்டுகள் அங்கே மகா சந்தோஷம். அப்பொழுது பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிவடையும் பொழுது, அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நிறைவடையும் பொழுது, இயேசுவும் பரிசுத்தவான்களுமாக நாம் இயேசுவோடு கூட இறங்கி வருவோம். அல்லேலூயா. இயேசுவுடைய பாதங்கள் ஒலிவ மலையில் நிற்கும், நம்முடைய பாதங்களும் ஒலிவ மலையில் வந்து நிற்கும். அல்லேலூயா. அப்பொழுது அது 2ஆக பிளக்கும் பொழுது அங்கே அர்மகதோன் யுத்தம் உண்டாகும். அங்கே இயேசு ஜெயம் எடுப்பார். அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, பிசாசு எல்லாரையும் ஜெயம் எடுத்து 1000 வருடம் இயேசு அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய நித்திய ஆட்சி தான். மனுஷ ஆட்சி அதோட முடிஞ்சு போகும், அந்தி கிறிஸ்து ஆட்சி அதோட முடிந்து போகும். அதுக்கு பிறகு எல்லாமே நித்திய மகிழ்ச்சி தான், நித்திய மகிமை தான், நித்திய ஜீவன் தான். எனவே அந்த ஒரு பெரிய பாக்கியம், அது மகாபெரிய ஜெயம், மகாபெரிய ஜெயம். அல்லேலூயா. அதை எடுக்கும்படி நமக்கு அதை பகிர்ந்து தரும்படி இயேசுவின் பாதம் ஒலிவ மலையில் நிற்கும். அல்லேலூயா. ஸோ அந்த வருகைக்கு ஆயத்தப்படணும் என்பது மிக முக்கியமான விஷயம். இயேசுவின் எக்காலம் எப்பொழுதும் கேட்கலாம். ஒரு இமைப்பொழுதில் நாம் இயேசுவை ஆகாயத்தில் சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த வருஷத்திலே ஆண்டவர் முதல் நாள்
முதல் நாள் முதலே இதை நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது அதிகமாய் ஜெபித்து ஆயத்தமாகணும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இந்த 5 காரியங்களை மனதில் கொண்டு எவ்வளவு தூரம் வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்களால் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். ஜெபிக்க நீங்கள் முழங்கால் படியிடவோ அல்லது உங்களுக்கு வசதியான ஒரு ஜெப நிலைமையில் நீங்கள் அமர்ந்து கொண்டோ நீங்கள் எல்லாரும் மனதை கர்த்தருக்கு நேராக செலுத்தி இந்த 5 காரியங்களை மறக்கவே கூடாது. எப்போதும் நினைப்பூட்டி ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே இதை செய்யும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். என்னை அலட்டி கொண்டிருங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. என்னை தொந்தரவு பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால எல்லாரும் இப்பொழுது மனசை கரெக்டா இந்த வார்த்தைகளுக்கு நேராய், இந்த வார்த்தைகளை இருதயத்தில் சுமந்து கர்த்தருக்கு நேராய் திருப்பி அப்படியே பேச ஆரம்பிங்க. எல்லாரும் பேச ஆரம்பிங்க. வெளி சத்துருக்கள் முதல்ல உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற வெளி சத்துருக்கள் யார்? ஹல்லேலூயா. எந்த பிசாசு போராட்டம், எந்த மந்திரவாத பில்லிச்சூனிய போராட்டங்கள், ஆமேன், ஹல்லேலூயா, எந்த துன்மார்க்கனுடைய போராட்டங்கள், எந்த மதவரி, ஜாதிவரி, பணவரி எல்லாம் பிடிச்ச ஆட்களுடைய போராட்டங்கள், ஹல்லேலூயா. சொல்லுங்க. நல்ல வார்த்தையை சொல்லி ஜெபிக்க பழகணும். சும்மா ஸ்தோத்திரம் அப்படி இல்லை. இது விண்ணப்ப நேரம். விண்ணப்பங்கள் வந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் தொடங்குனீங்கன்னா ஆவியானவர் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அவர் உங்களுக்கு தந்துட்டே இருப்பார். வார்த்தை தந்து கொண்டே இருப்பார். அதை பேசிக்கொண்டே இருக்கணும். வாய்த்தரங்க, எல்லாரும் வாய் திறந்து நல்லா பேசிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். க்ளோரி. எங்கள் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு இந்த 5 விதமான காரியங்களிலும் ஜெயம் தர போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ அந்நிய பாஷை அல்ல, வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தமிழ்ல நல்லா சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க. அந்த விண்ணப்பங்கள் நிறைய போகணும் கர்த்தர் பாதத்தில். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் போராடுகிற பிசாசின் கிரியைகள், எங்கள் சரீரத்துக்கு விரோதமாய், ஆத்மாவுக்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அப்பா, எங்கள் தனி வாழ்வுக்கு விரோதமாய், எங்கள் சாட்சிக்கு விரோதமாய், நல்ல பெயருக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. என் தகப்பனே, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், முதியவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகள், பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசின் கிரியைகள் அழிந்து போகும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜலத்தை பிளந்து ஜெயத்தை தந்த கர்த்தாவே, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண்பது இல்லை என்கிற அந்த வார்த்தையின்படியே இந்த பிசாசின் கிரியைகளை இனி வாழ்க்கையில் ஒருபொழுதும் காணாத அளவுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தாங்கப்பா. ஒரு பெரிய ஜெயத்தை தாங்கப்பா. எல்லாருக்கும் அந்த ஜெயத்தை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகள், சூனியங்கள் என்று பல அந்த இருளின் கிரியைகள் நிறைய நடக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிரியைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே பரிபூர்ண ஜெயம் தர வேண்டும் அப்பா. அது இனி போராடாதபடி, அந்த கிரியைகள் இனி அந்த குடும்பத்திலோ அந்த நபர்களுக்கோ அவர்களுடைய எந்த ஒரு பொருளாதார விஷயங்களோ, பூமிக்குரிய நன்மைகளோ, ஆவிக்குரிய நன்மைகளோ எதையும் சேதப்படுத்தாதபடிக்கு, ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தர் முத்திரை போட்டு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். தடை காப்பு வைத்து பாதுகாக்க வேண்டும். என் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஒரு அதிசயம் விளங்க வேண்டும். உலபா ஷிபு ரகுதலா சந்துனா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். இப்படிப்பட்டவைகள் முறியடிக்கப்படட்டப்பா. திரும்ப மந்திரவாதம் செய்கிறார்களோ அவருடைய கிரியைகள் அழிந்து போட்டு, அந்த
அந்த கிரியைகள் அழிந்து போகட்டும். ஆமீன். சிலர் வருஷக்கணக்கா அந்த பிசாசு போராடணும்னு அதை அப்படியே கொண்டு வீடுகளில் நிறுத்தி வைக்கிறார்கள். அந்த பேய் பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும், தெரித்து ஓடி போகட்டும், இந்த பக்கமே வராதபடி ஓடி போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மதவாதிகள், ஜாதியவாதிகள் இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து பலருக்கு பல்வேறு போராட்டங்கள் இருக்கின்றன. அவருடைய கோபங்கள், அவருடைய எரிச்சல்கள், அவருடைய வைராக்கியங்கள், அவருடைய துர்க்கிரியைகள், இயேசுவே இவைகளெல்லாம் மாறி போகட்டப்பா, மாறி போகட்டப்பா. அவருடைய கிரியைகள் அழிந்து போகட்டப்பா. அவள் மனம் திரும்பட்டோம்ப்பா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், ஜெயம் தாரும். யார் அவருடைய மிரட்டல்களுக்குள், அவருடைய பயமுறுத்துதல்களுக்குள், அவர்களுடைய பலவிதமான தீய செயல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஜெயம் உண்டாக செய்யும். இனி அந்த போராட்டம் வராதபடி, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்பதன்படியே கர்த்தர் ஒரு பரிபூர்ண ஜெயத்தை தந்துவிடும், ஜெயத்தை தந்துவிடும், ஜெயத்தை தந்துவிடும். இயேசு கிறிஸ்துவினாலே எங்கள் பிதாவே எங்களுக்கு ஜெயத்தை தந்துவிடும், 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 தந்துவிடும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். அல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. எல்லா துன்மார்க்கர்கள், ரவுடிசம் பண்ணுகிறவர்கள், ஆமீன், துன்மார்க்கத்தனம் பண்ணுகிறவர்கள், ஆமீன், மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு கிரியை செய்கிறவர்கள், கொலைபாதகங்கள், ஆமீன், பலாத்காரங்கள், கற்பழிப்புகள், ஆமீன், திருட்டுகள், கொள்ளைகள் என்று பல விதமான காரியங்கள், இயேசுவே இவைகளில் ஒரு தெய்வ மக்களும் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு எல்லாருக்கும் ஜெயம் தரணும், பரிபூர்ண ஜெயம் தரணும், பரிபூர்ண ஜெயம் தரணும். ஒரு பொல்லாதவனுடைய பார்வை எங்கள் மேல், எங்கள் பிள்ளைகள் மேல் படாதபடி காத்து கொள்ளணும் அப்பா. ஒரு பொல்லாதவனுடைய சிந்தையோ செயல்பாடோ எங்களுக்கு நேராய் வராதபடிக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவே எங்களுக்கு ஜெயம் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபைக்குள்ளே இருந்து ஆமீன் சபைக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற கூட்டங்களை சந்தியும் ஆண்டவரே. அப்பா, அந்த துருபதேச கூட்டங்கள், வேத புரட்டர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்று பைபிள்ல பார்க்கிற அந்த வார்த்தையின்படியே இந்த காலத்திலும் கிரியை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய கிரியைகளும் அவர்களுடைய தகாத அந்த பேச்சுகளும் மாறும்படியாய் என் ஆண்டவர் ஒரு கிரியை நடப்பித்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைக்குள்ளே விசுவாசிகள் என்று அறியப்பட்டாலும் ஆவிக்குரிய தன்மையே இல்லாமல், கிறிஸ்துவின் தன்மையே இல்லாமல், வசனத்தின்படியான மறுரூபங்கள் காணாமல் மாம்சத்துக்குரியவர்களாய், உள்ளத்தில் உலகத்தாராய் வாழுகின்ற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் மூலம் சபைக்கு எழும்புகிற இடரல்கள் மாறணுமே, அவர்கள் திருந்தணுமே. என் தேவனுடைய ஒரு பலத்த கிரியை இந்த விஷயத்திலே ஆமீன் எல்லா சபைகளுக்குள் உண்டாக வேண்டும் அப்பா, எல்லா ஸ்தாபனங்களுக்குள் உண்டாக வேண்டும் தகப்பனே. ஊழியர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு ஆண்டவரே, அல்லது விசுவாசி என்ற பெயரை வைத்துக்கொண்டு இப்படி மாம்சத்துக்குரியவளாய் இருக்கிற ஆமீன் தேவ நியமனங்களுக்கு எதிர்த்து நிற்கிற, போராடுகிற, கலவகம் பண்ணுகிற, ஆமீன் கிளர்ச்சி உண்டு பண்ணுகிற, பிரிவினைகள் உண்டு பண்ணுகிற, கோஷ்டிகளை உருவாக்குகிற ஆமீன் இப்படிப்பட்ட சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் சபையை விட்டு விலகி போகட்டும். இந்த கிரியைகள் ஒன்றும் ஒரு சபையிலும் எழும்பாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் சபையின் மேல் பலமாய் எழும்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. ஆமீன். இவர்கள் எந்த பலத்தோடு இதை செய்கிறார்களோ, எந்த நிலத்தில் நின்று கொண்டு செய்கிறார்களோ அந்த நிலம் பிளந்து போகட்டும். இவர்கள் அப்படியே திருந்தட்டும் அப்பா, திருந்தட்டும் அப்பா. அழிவுக்கு ஒப்புக்கூடாதபடி திருத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரை சுற்றித்து திருத்தி சரிபடுத்த வேண்டும் என்று கர்த்தர் பாதம் அன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேயாசி பண ஆசையினால், பொருள் ஆசையினால் இப்படி ஆகி போனானே, யூதாஸ் காரியோத் இப்படி ஆகி போனானே, சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்களே, கோராகின் கூட்டம் அப்படி ஆகி போனார்களே.
என் தகப்பனே, இந்த காலத்திலே ஒரு பெரிய சீர்திருத்தம் நடக்கணும்ப்பா, ஒரு பெரிய சீர்திருத்தம் நடக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கன்மலைகள் திறக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய், வாழ்வாதாரங்கள் ஜீவாதாரங்கள் பெருகத்தக்கதாய், அப்பா அடிப்படை நன்மைகள் கிடைக்கத்தக்கதாய் என் அன்பு தகப்பனே, கன்மலை பிளந்து தண்ணீர் புறப்படுவதாக, கன்மலை திறந்து தண்ணீர் புறப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையின் இல்லாமைகளை வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை, எது கிடைக்கவில்லை, எது தடைபட்டு இருக்கிறது, எது குறைவா இருக்கிறது, ஆமென், வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வறுமை மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், பசி பட்டினி மாறட்டும். இயேசுவே, இயேசுவே. எழுத்தின்படி பசி பட்டினியில் இருக்கிற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களே, கன்மலை திறக்கட்டும், தண்ணீர் புறப்படட்டும் அப்பா, ஆசீர்வாதங்கள் புறப்படட்டும் அப்பா. கடன் பாரத்தினால் எத்தனையோ பேர் பயங்கர கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள் அப்பா. கடன் பாரங்கள் மாறட்டும் அப்பா. வட்டி கடன்கள், ஆண்டவரே, என்ன கந்து வட்டி, அது இதுன்னு பல பெயர் எவ்வளவோ கடன்கள் அப்பா. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். இந்த ஜனங்களை காப்பாற்றும், இந்த ஜனங்களை காப்பாற்றும். குறிப்பாய் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடான்னு சொன்ன கர்த்தாவே, தேவ பிள்ளைகளுக்கு நன்மைகள் குறைவின்றி தாரும் அப்பா. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அற்புதத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே செய்து விடுங்க அப்பா. ஆமென். பிள்ளைகளுடைய கல்விக்கு வாய்ப்பை திறந்து தாரும் அப்பா. நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணணுமே, புதிய கல்வி வாய்ப்புகள் கிடைக்கணுமே ஆண்டவரே, நல்ல நிறுவனங்களில் கல்வி கல்ல வாய்ப்பு கிடைக்கணுமே அப்பா. அல்லேலூயா. உயர்கல்வி வாசல்களை திறந்து தாரும், திறந்து தாரும், திறந்து தாரும் ஆண்டவரே. கிரியை செய்யும், கிரியை செய்யும் எங்கள் தகப்பனே. ஆண்டவருடைய கிரியை பலமாய் விளங்கட்டும். வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், விவசாய வாய்ப்புகளை திறந்து தருவீராக. அவைகளில் ஆசீர்வாதங்களை தருவீராக. ஆமென். சம்பளங்களை உயர்த்தி தாரும், நீதியான லாபங்களை பெருக பண்ணும், விளைச்சல்களை பெருக பண்ணி தாரும். எல்லாருக்கும் அது நன்மைகளை அதிகமாய் கட்டளையிட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். விவாகம் நடக்கலையேன்னு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதிக்கணுமே. என் தேவனே, உமது கிரியை வெளிப்படட்டும். என் ராஜாவே, உமது கிரியை வெளிப்படட்டும். கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படட்டும், கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படட்டும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, வல்லமை புறப்படட்டும், கிரியைகள் உண்டாகட்டும். ஜபத்திலே சோர்ந்திருக்கிறவர்கள், வேத வாசிப்பிலே பின்வாங்கி இருக்கிறவர்கள், ஆண்டவரே அபிஷேகத்தில் மங்கி இருக்கிறவர்கள், வரங்களை தொலைத்து கொண்டு அந்த 10 வெள்ளி காசில் ஒன்றை தொலைத்தவளை போல இருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஒன்று கன்மலை திறக்கட்டும் அப்பா. ஆவியின் ஜீவ ஊற்று ஒன்று கூட இறங்கி கிரியை செய்யட்டும்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்திலே நல்ல அறுவடை உண்டாகட்டும் அப்பா. விதைக்கிற இடத்திலே அறுவடை வரட்டும் அப்பா. மாதம் ஒரு கிராமம் என்று சொல்லி எத்தனையோ இடங்கள்ல விதைக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பை காணட்டும் அப்பா. சபைகள் எழும்புவதை காணட்டும் அப்பா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் சரீரம் சிலுவையில் பிளக்கப்பட்டதனால், அடிக்கப்பட்டதனால், நொறுக்கப்பட்டதனால், உம்முடைய இரத்தமெல்லாம் நீர் ஊற்றினதனால் உண்டான ரட்சிப்பின் ஊற்று புறப்படட்டும் அப்பா. சபையில் வருகிறவர்கள் ஆத்தும ரட்சிப்பை பெறுவார்களாக. சுவிசேஷ கூட்டம், கன்வென்ஷன் கூட்டங்களில் பங்கு பெறுகிறவர்கள் வீடு சந்திக்கிற பொழுது, நற்செய்தி அறிவிக்கிற பொழுது ஆத்தும ரட்சிப்பு உண்டாகட்டும். பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஜனங்கள் தெளிவாய் பெற்றுக் கொள்ளட்டும். அல்லேலூயா. ஆம் கர்த்தாவே, சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும் அப்பா. நோய்கள் மாறட்டும் அப்பா. இன்றைக்கு வியாதி பயங்கரமாய் பெருகி வருகிறது தகப்பனே. இந்த நோய்களை மாற்றும் என்று ஜெபிக்கிறோம். சிலுவையில் வெளிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, சைனாவிலிருந்து மறுபடியும் வைரஸ் பரவுதுன்னு சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருவித நோய் பரவுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, இந்த பொல்லாத நோய் கிருமிகளை கர்த்தர் அழித்து போட வேண்டும் அப்பா. இனி மறுபடியும் அப்படி ஒரு போராட்டம், நெருக்கம், உபத்திரவம் வேண்டாம் அப்பா.
கொள்ளை நோய்களுக்கு விலக்கி இயேசுவே உடைய சிலுவையில் வெளிப்பட்ட கிருபையை வெளிப்படுத்தும், கிருபையை வெளிப்படுத்தும், கிருபையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சரீரங்களில் உண்டாயிருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், குறைபாடுகள் நீங்கும்படியாய் சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட அந்த வல்லமை வெளிப்படட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்து விடுவீராக. உடைய வல்லமை வெளிப்படுவதாக. பிசாசின் அதிகாரங்களை ஜெயிக்கத்தக்கதாய், பாவத்தின் போராட்டங்களை முழுவதும் ஜெயிக்கத்தக்கதாய், பாதாளத்தின் வல்லடிகளை ஜெயிக்கத்தக்கதான ஆமென் அந்த ஜெயம் சிலுவையிலிருந்து புறப்பட்டது. அதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கத்தக்கதாய், குடும்பங்களாக அனுபவிக்கத்தக்கதாய், சபைகளாக அனுபவிக்கத்தக்கதாய் அந்த சிலுவையின் ஜெயம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஒலிவ மலையை இரண்டாய் பிளந்து மனித ஆட்சிகளுக்கு முடிவு கட்டி கர்த்தருடைய கிறிஸ்துவின் ஆட்சியை ஏற்படுத்தி நித்திய ஆளுகை எடுக்க போகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரகசிய வருகைக்காய் ஜனம் ஆயத்தமாகட்டும், நாங்கள் ஆயத்தமாகட்டும், அன்றாடம் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். வருகை குறித்த உணர்வினால், வருகை குறித்த சிந்தையால், வருகை குறித்த அந்த தேவ பயத்தால் எங்களை அளவில்லாமல் நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. தேவ ஜனங்கள் நடுவிலே வருகையை குறித்த தரிசனம் உண்டாகட்டும், வருகையை குறித்த உணர்வு ஒவ்வொரு வேளையிலும் உண்டாகட்டும். எங்கள் நடைகளையோ நாங்கள் சீர்தூக்கி பார்த்து சரிப்படுத்திக் கொள்ள, எங்கள் பேச்சுகள், கிரியைகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்திக் கொள்ள, பரிசுத்தமாக பரிசுத்தமாக விட்டு விலக வேண்டியது விட்டு விலக கிருபை தாரும் அப்பா. வருகைக்கு ஆயத்தப்பட அதிகமான கிரியைகளை எங்களுக்குள் நீர் தொடர்ந்து செய்து விடுவீராக தகப்பனே. இன்று என்றாலோ எக்காலம் தொனித்தால் இயேசுவோடு நிற்போம் என்கிற அந்த நம்பிக்கை பெருகட்டும் தகப்பனே, அந்த ஆயத்தம் பெருகட்டும் தகப்பனே, அதற்கான விழிப்பு உண்டாகட்டும் தகப்பனே. உலபா கபாரா பௌஷந்தனா. இப்ப எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி நாம் விண்ணப்பம் பண்ணினதை ஆவியானவர் அப்படியே வாய்க்க பண்ண இயேசுவின் நாமத்தில் பிதாவானவர் நமக்கு ஜெயம் தர எல்லாரும் 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 ஆவியை பெற்றவள் அந்நிய பாஷை மட்டும் பேசி நல்ல விடுதலையோடு கூட உலபா கபாரா பௌஷந்துரா பௌதரபா ஷிகலா பௌதலா தீரபா ஷிபலா பௌ கமனமா ரிகலா ரதரபா ஷந்துரா தூரபல பரபா ஷபல பல 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 ரபு கபரா பௌதரபா ஷலபதுரியா ரிவி 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 கபலபா ஷலபதுரியா. எல்லா தோல்விகள் மாறி ஜெயம் உண்டாவதாக. ரிகதலா திகா ஷபலா உலபத ரபு கமன துர கபல பரபா ஷலவா. குறைகள் எல்லாம் மாறி நிறைவு வருவதாக. ரிகத்துர மௌஷதலா தினஹா லிஃபா ரபு ஷபல து ரகத லப கபா ரபு ஷிதலா திகந்தர மௌஷதலா தினா மௌஷந்தனா. ஆமென் ஆமென் ஆமென். தீமைகள் நன்மையாய் மாறுவதாக. க்ளோரி 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 க்ளோரி. கிறிஸ்துவின் வல்லமை, ஜெயம் தரும் வல்லமை, சிலுவையில் ஜெயம் எடுத்த வல்லமை. ஆமென் 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 ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஜெயமோ கர்த்தரால் வரும், காரிய சித்தி கர்த்தரால் வரும். அது எங்களுக்கு நிறைவாய் வரட்டும் 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 வரட்டும். உல பல 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 ரபோஷிர பௌதர பௌலுபி கமன துலகது ரபோஷி பல பௌதரா ரிவி ரிவி ரிபி கபா ரபோஷலபா. அபிஷேகம் நதியாய் புறப்படட்டும், நதியாய் புறப்படட்டும். எங்களுக்குள்ளது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படட்டும். சந்தோஷம் புறப்படட்டும், சமாதானம் புறப்படட்டும், தேவ அன்பு புறப்படட்டும், தேவ அன்பின் கிரியைகள் புறப்படட்டும், தேவ வல்லமையின் கிரியைகள் புறப்படட்டும். லிகலபலபு கபலபர பதுரப தூரபல பரப ஷலபல பல பல கபரப சந்துர பௌதர லிவிரி விரி விரி கபரப சக்கர பௌதரப ஷலபதுரியா. பாவம் முறிக்கப்படட்டும், சாபம் முறிக்கப்படட்டும், வியாதி முறிக்கப்படட்டும், பிசாசின் கிரியைகள் முறிக்கப்படட்டும், பாதாளத்தின் வல்லடிகள் முறியடிக்கப்படட்டும். க்ளோரி 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 க்ளோரி. லிகா தரப ஷலபல பல பல பரப ஷரபதுரப கபல பரப சந்துர பௌதரபி ஷலபதுரியா லிவிரி விரி கபரப ஷலபதுரபி ஷலபதுரியா தலரப கபரப சந்துர பௌதரபி கபனமா லிகா துரபி ஷரபதுரப கபரப ஷலபதுரபி கபல பல 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 கபரப ஷலபதுரியா. ஆமென் 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. உம் நாமம் உயர்வதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த மதிய வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்டோம்ப்பா.
புதிய வருடத்தில் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் தகப்பனே. அந்த வாக்கை நாங்கள் உட்கொண்டு அந்த வாக்கை அப்படியே எங்கள் வாழ்வில் செயலாக்கும்படி உம் பாதம் பற்றி மன்றாடி இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து மன்றாடி கொண்டே இருப்போம். பெற்று கொள்ளும் வரை நாங்கள் உம்மை விடப்போகிறது இல்லை அப்பா. ஆமென். நீர் அப்படியே ஒரு பெரிய ஜெயத்தை தாரும் அப்பா. ஜெய ஜீவியத்தை தாரும் அப்பா. ஜெயம் நிறைந்த ஊழியத்தை தாரும் அப்பா. எல்லாருடைய சகல கிரியைகளிலும் ஜெயத்தை தாரும் அப்பா. காரிய சித்தியை தாரும் அப்பா. ஆசீர்வதித்து நடத்தும். நாங்கள் எங்கள் ஜெயத்துக்காகவும் அநேகருடைய ஜெயத்துக்காக, கர்த்தருடைய சபையின் ஜெயத்துக்காக போராடி ஜெபிக்கிறவர்களாய் எங்களை உருவாக்கும், இன்னும் மேன்மைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். சனிக்கிழமைகள் தோறும் சபையில் கூடி வந்து ஜெபிக்கிற மக்கள் எண்ணிக்கை பெருகட்டும். திரளாக வந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறதற்காய் அழைத்து கொண்டு வாரும். பெரிய காரியங்கள் செய்யும். தொடர்ந்து இந்த நாளின் கூட்டங்களை ஆசீர்வதியும். நாளை தினத்தின் கூட்டங்கள், ஆராதனை, ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவார். ஆமேன்.